வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவிக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜயோட விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டுருக்குது. அது அப்போ சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருந்த அப்போ அவருடைய ரசிகர்கள், அதாவது தாவிக தலைவர் விஜயோட ரசிகர்கள் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு விவாகரத்தான என்ன, நாங்கள் அக்கா தங்கச்சியாக இருக்கிறோம், பொண்டாட்டியாக கூட இருந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் ஒரு ஃபன்னுக்கு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இதை நினச்சி அண்ணா ஃபீல் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை ஒரு இதாக வச்சு திமுகவோட கைக்கூலி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொன்ராஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும் போது தாவேகா தலைவர் விஜயோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த தொண்டர்கள் நான் விபச்சாரின்னு தான் சொல்லுவேன், வேற என்ன அவங்கள சொல்கிறது. ஏன்னா பொண்டாட்டியாக கூட இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவருக்கு சொல்கிறாங்கன்னா, அவங்கள அந்த மாதிரி வார்த்தையை சொல்லி சொல்கிறத விட எனக்கு வேறு எப்படி விமர்சனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ இணையத்தில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. ஏன்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரசிகர்களை நீங்கள் அந்த மாதிரி ஒரு தரக்குறைவான வார்த்தையை சொல்லி திட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, திமுகவோட நிழலில் வாழ்கிற உங்களுக்கு அந்த தகுதியை யார் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஃபஸ்ட் டைம் ஆவேசமான ஒரு வீடியோவை தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டிருக்காரு. அதாவது தன்னுடைய இந்த விவாகரத்து விஷயம் குறித்து கூட எந்த விதமான இதையும் தெரிவிக்காத கருத்து தெரிவிக்காத இந்த மாதிரி தன்னுடைய ரசிகைகளுக்கு ஒரு அவமானம் அப்படிங்கும்போது முதல் ஆளாக குரல் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அவரே டிஜிபி அலுவலகத்துக்கு போய் இந்த விஷயம் தொடர்பாக பொன்ராஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரசியல் விமர்சகரான பொன்ராஜுக்கு எதிராக தான் இன்றைக்கி மொத்த தாவேக்காவும் வெகுண்டு எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தாவேக்காவோட தலைவரான விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் என்னுடைய ரசிகைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆளாக நான் தான் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி ஆவேசமாக ஒரு வீடியோ பேசி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் எவ்வளோ விஷயங்களை தான் இந்த திமுக செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னால் எதிர்பார்க்க முடியல. எனக்கு எவ்வளோ தான் நீங்கள் டார்ச்சர் கொடுத்தீங்க அப்படிங்கிறது 1 2 இல்லை, அதை இன்னும் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே வரேன். ஆனால் என் ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு அவப்பேர் அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப வாழ்க்கையோட உயிரோட்டம் மாதிரி. ஆனால் என்னுடைய ரசிகர்கள் எனக்கு அக்கா தங்கச்சியா அம்மாவா இந்த மாதிரி பலவிதமாக இருக்கிறாங்க. அவங்கள ஏதாவது நீங்கள் ரொம்ப சொல்லத்தகாத ஒரு தரக்குறைவான வார்த்தையை பயன்படுத்தி உங்களுடைய கைகூலி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்படி பேசுகிற விதத்தில் அது யாராக இருந்தால் கூட நீங்கள் ஃபஸ்ட் ஆளாக நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கணும். ஆனால் அதுக்கான எந்த ஆக்ஷனையும் நீங்கள் எடுக்காது இருக்கிறது அப்போவே எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு மட்டமாக பெண்களை உங்கள் ஆட்சியில் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1000 ரூபாய் பேருக்கு கொடுத்துட்டு மட்டும் பெண்களை விலைக்கு வாங்க முடியுமா? அவங்களுடைய சுயமரியாதையை யாருக்காகவும் எதுக்காகவும் அவங்க இழக்க தயாராக இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பதிலடியாக கண்டிப்பாக இந்த ஆட்சியிலேருந்து உங்களை தூக்கி எறிகிற வேலையை அவங்க ஒன்றா சேர்ந்து செய்வாங்க அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்களுக்காக பெண்கள் தினமே கொண்டாடுற நம்ம நாட்டில் பெண்களை விபச்சாரி அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி விமர்சனம் பண்ணுற அந்த ஆண்கள் மேலே நீங்கள் இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இன்னும் அந்த மாதிரி ஆட்களை விமர்சனம் பண்ண விட்டுட்டு நீங்கள் எத்தனை நாள் தான் குளிர் காய்வீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த ஆட்சியை மொத்தமாக தூக்கி எறிகிறது மட்டும்தான் இப்போ பெண்களோட முக்கியமான குறிக்கோள் மற்றும் நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிஜிபி அலுவலகத்துக்கு தாவேகா தலைவர் விஜயை நேராக ஒரு பெட்டிஷனையும் கம்ப்ளைண்ட் பொன்ராஜுக்கு அகைன்ஸ்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச பொன்ராஜ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவருக்கு பொண்டாட்டியாக கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது வழியில் தைரியமாக சொல்கிற பெண்களை விபச்சாரி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி விமர்சனம் பண்ணுறதை விட வேறு எதை சொல்லி விமர்சனம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன்னா நான் சொன்ன கருத்தில் எந்த தப்பும் கிடையாது. அதை நான் ஏன் பின்வாங்கணும்? பின்வாங்கினா மட்டும்தானே நான் மன்னிப்பு கேட்கணும். நான் சொல்கிற கருத்தில் எந்த விதமான தப்பும் இல்லாத பட்சத்தில் என்னால் அதை திருத்திக்கவும் முடியாது, அதுக்கு மன்னிப்பு கேட்கவும் முடியாது. நான் சொன்னது 100% சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு தாவேகாவோட ரசிகர்கள் பலருமே கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இது போல் ஒரு பெண்ணை தரக்குறைவாக பேசுறது ரொம்பவும் கேவலம். ஆல்ரெடி நீங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது பெண்களை கார்னர் பண்ணி இந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப அவமானமாக இல்லையா? இதுதான் உங்களுடைய அரசியல் நாகரிகமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமா, ரொம்ப நாளைக்கு அப்புறமேலு விஜய் இந்த மாதிரி தன்னுடைய ரசிகைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில்
அவங்களுக்கு குரல் கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா அவருடைய ரசிகர்கள் வரவேற்கிறாங்க. ஏன்னா அவர் மேலே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியும். தன்னுடைய மனைவி கூட விவாகரத்து, இன்னொரு நடிகை கூட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. மொத்த திரையுலகமே இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மாதிரி தன்னுடைய ரசிகைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில் அவரே முன்வந்து இந்த மாதிரி அவன் பொன்ராஜுக்கு எதிராக ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய இன்னைக்கு பேசுபொருளாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரையுலகை சேர்ந்த நிறைய பேர், அதாவது சமுத்திரகனி, சிவகுமார், பார்த்திபன், அது மட்டும் இல்லாமல் இப்போது சிவகுமாரே வந்து நடிகைங்க ஹோட்டல் சாப்பாடு மாதிரி, ஆனால் மனைவி அப்படிங்கிற வாழ்க்கையோட ஒரு அங்கம் மாதிரி. மனைவி இல்லாமல் ஒரு மனுஷனால் உயிர் வாழவே முடியாதுங்கிற பட்சத்தில் எங்கேருந்து அரசியலில் வந்து பயணத்தை வெற்றிகரமாக கொண்டு போய் முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டாகவே விஜயை விமர்சித்து பேசியிருந்தார். அது மட்டும் கிடையாது, தன்னுடைய வாழ்க்கையால் வெற்றி பெற்ற சிவாஜியாலேயே அரசியலில் வெற்றி பெற முடியாமல் தோற்று போயிட்டாரு. எல்லாருமே எம்ஜிஆர் மனசில் நினச்சிட்டு இன்றைக்கி அரசியலுக்குள்ளே வராங்க. ஆனால் உள்ளே வந்தப்பறம் தான் அவங்களுடைய உண்மையான சுயரூபம் தெரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக தேட போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தரக்குறைவாக வந்து தாவேகா தலைவர் விஜயை சிவகுமார் விமர்சனம் பண்ணதுக்கு தக்க பதிலடியாக தாவேகா தலைவர் விஜயோட ஃபேன்ஸ் வந்து உங்களுடைய மருமகளும் ஹோட்டல் சாப்பாடு தானா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை வச்சுட்டு வராங்க. ஏன்னா அவங்களும் நடிகை தானே. ஒரு பெண் நடிகை அப்படிங்கிறத விட ஒரு பெண் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள பொதுவெளியில் இப்படி நீங்கள் ஒரு திரைப்பட நடிகரே விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் வயசுக்கு மீறி ரொம்ப அசிங்கமாக இல்லையா, அநாகரிகமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலரும் கேட்டுட்டு வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூத் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 6 நாள் ஆன இந்த நிலையில் கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் வசூலை வந்து வாரி இறைச்சிருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்போ வீக்கெண்ட் வந்து வர நிலையில் இப்போ படத்தோட ரிவ்யூ வந்து ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்குது. அந்த விதத்தில் இப்போ கண்டிப்பாக இந்த வீக்கெண்டை கிராஸ் பண்ணும்போது வசூல் வந்து கிட்டத்தட்ட 70 கோடி கிட்ட நெருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து சொல்லியிருக்காங்க. கென் கருணாஸை இயக்கி நடிச்சிருக்கிற அந்த யூத் படம் வந்து பெரிய லெவலில் இப்போ ஹிட் ஆகிருக்குது. அதுக்கு காரணம் யூத் சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென் கிட்ஸையும் இந்த படம் வந்து பயங்கரமாக ஈர்த்திருக்கிறதுனால இப்போது சாட்டர்டே சண்டே வசூல் கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய்க்கு மேலே போகும். தன்னுடைய முதல் படத்திலேயே அவர் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா வசூலை ஈட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கென் கருணாஸை பல திரைப்பட முன்னணி பிரபலங்களான சிம்பு, சூர்யா, சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி பலரும் கூப்பிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த வகையில் வந்து தனுஷ் மற்றும் ஜிவி பிரகாஷ் வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய விலாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி தெரிவித்து கென் கருணாஸோட பேரண்ட்ஸான அப்பாவான கருணாஸ் மற்றும் கிரேஸ் வந்து நன்றி தெரிவித்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சார் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய அளவுக்கு வெளியில் தெரிஞ்சிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சின்ன பையன் கூட பார்க்காம அவரையும் ஒரு இதாக நினச்சி அவருக்கு வந்து பாடல் பாடுறதுக்கு அனுமதி வழங்கின மனசு வந்து எத்தனை பேருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாஸ் வந்து மேடையிலேயே வந்து ஜிவி பிரகாஷ் குமாருக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாரு.